ஹாய் வியூவர்ஸ், இன்னைக்கான வீடியோவில் என்ன நடக்குதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்பவே விறுவிறுப்பாக போயிட்டுருக்குன்னே சொல்லலாம். கணேசனை பற்றி நம்ம பிரகாஷ் எல்லா உண்மையும் நம்ம ஜானுமா கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. அதை கேட்ட ஜானுமா ரொம்பவே அதிர்ச்சி ஆகிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, அங்கே இருக்கிற ஒரு பொருளை எடுத்து நம்ம கணேசனை தாக்கிறதுக்காக முயற்சி பண்ணுறாங்க. அப்போ இதை கண்டு நம்ம கணேசன் ரொம்பவே துடிச்சுடிச்சு போகிறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன நடக்குதுன்னா, இது ஒரு கனவு மாதிரி தான் நம்ம கணேசன் வந்து கண்டிருக்காங்க. நம்ம கனவை வந்து நம்ம கணேசன் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த சொத்தை எப்படியாவது எழுதி வாங்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் வந்து கத்திக்கிட்டே இருக்காங்க. இதை பார்த்து அமுதா என்னங்க ஆச்சு உங்களுக்கு அப்படின்னு சொல்லும் போது, இது கனவா, நான் என்னமோ உண்மையிலேயே நடந்துடுச்சோ அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு அமுதா கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. சரி நீ போய் எனக்காக தண்ணி எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது, அந்த நேரத்தில் நம்ம கணேஷ் அப்போ இதெல்லாம் உண்மையாக நடந்துருமோ, அதனால இனிமேல் நம்ம உஷாராக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம மீனாவை கூப்பிடுறாங்க. மீனாவை கூப்பிட்டதுக்கு அப்புறமா எனக்கு ஒரு மாதிரியா இருக்குது, நீ ஒரு காஃபி போட்டு தரியா அப்படின்னு கேட்குறாங்க. மீனாவும் சரிங்க அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு காஃபி போட்டு தராங்க. அப்போ தான் மீனாவை வச்சு அவர் ஒரு பிளான் வந்து போடுறாரு. எப்படியாவது மீனா கிட்ட பேசி ஏதாவது ஒரு சொத்தை நம்ம பேர்ல எழுதி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மீனா கிட்ட பேச முயற்சிக்கிறாரு. அப்ப அவர் என்ன பண்றாருன்னு பார்த்தீங்கன்னா, அந்த நேரத்துல ஒரு டிராமாவை போடுறாரு. அவருக்கு நெஞ்சு வலி வந்தா மாதிரி மீனா கிட்ட சொல்றாரு, நேத்துல இருந்து எனக்கு ஒரு மாதிரியாவே இருக்குமா, மனசெல்லாம் ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டே இருக்காங்க. என்னென்ன ஆச்சு அப்படின்னு சொல்லும் போது, இல்ல எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு, என்னன்னே தெரியல அப்படின்னு சொல்லும் போது திடீர்னு அவருக்கு நெஞ்சு வலி வந்தா மாதிரி வந்து ஆக்டிங் கொடுக்குறாருங்க. இதை நம்ம மீனா அப்படியே நம்பிடுறாங்க. ஏன்னா நம்ம மீனா வந்து வெள்ளந்தியாக இருக்கிறதுனால தான் நம்ம கணேஷ் வந்து எல்லா விஷயத்தையும் மீனா வச்சு சாதிச்சுக்கணும்னு சொல்லிட்டு இந்த திட்டத்தை போடுறாங்க. அந்த இடத்துல நம்ம கணேசன் நெஞ்சை பிடிச்சிட்டு விழுந்துடுறாங்க. உடனே மீனா பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ரொம்பவே பதறி போயிடுறாங்க. உடனே வந்து கத்தி கூப்பிட்றாங்க அவங்க அண்ணியை. உடனே அவங்கள வராங்க. என்ன ஆச்சு மீனா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இந்த மாதிரி ஆனால் எனக்கு நெஞ்சு வலி வந்துருச்சு, நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்காக ஆம்புலன்ஸ்க்கு ஃபோன் பண்ணுங்க அண்ணி அப்படின்னு சொல்லிட்டு ஆம்புலன்ஸில் கூட்டிகிட்டு நம்ம கணேசனை ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிடுறாங்க. அங்கே தான் ஒரு ட்விஸ்டே இருக்குது. நம்ம கணேசன் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நம்ம பிரகாஷுக்கு வைத்தியம் பார்க்கறதுக்காக ஒரு டாக்டர் அரேஞ்ச் பண்ணுவார் பார்த்தீங்களா, அந்த டாக்டரை தான் நம்ம கணேசனுக்கு வந்து இப்போ அரேஞ்ச் பண்ணியிருக்காரு. ஏன்னா வந்து இது முழுக்க முழுக்க அவர் போட்ட பிளான் தான். அவருக்கு நெஞ்சு வலி வர மாதிரி வந்து நம்ம மீனா கிட்ட ஏதோ ஒரு விஷயத்த அவர் எதிர்பார்க்குறாரு. அப்போ தான் வந்து நம்ம மீனா கிட்ட வந்து டாக்டர் சொல்கிறாங்க, இந்த மாதிரி வந்து அவரை நீங்கள் சீக்கிரமாக கூட்டிகிட்டு வந்தது ரொம்பவே நல்லதாக போச்சு, இல்லைன்னா அவருக்கு உயிருக்கு ஆபத்தாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது நம்ம மீனா அதை நினச்சி ரொம்பவே பதறி போயிடுறாங்க. உடனே நாங்கள் அண்ணனை பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, தாராளமாக போய் பாருங்கள், ஆனால் அவருக்கு சீக்கிரமாக சர்ஜரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குண்டை தூக்கி போட்டுடுறாங்க. இதெல்லாம் உண்மைன்னு சொல்லிட்டு நம்ம மீனா அந்த இடத்துல நம்பிடுறாங்கன்னே சொல்லலாம். அப்புறம் நம்ம கணேசன் வந்து நம்ம மீனா கிட்ட பேசுகிறாங்க. மீனா எனக்காக ஒரு உதவி செய்வியா அப்படின்னு கேட்குறாங்க. சொல்லுண்ணே, உனக்காக எதை ஒன்றா பண்ணுற அப்படின்னு சொல்லும் போது, இந்த மாதிரி எனக்கு எதனா ஆகிறதுக்கு முன்னாடி என் பசங்களுக்காக ஒரு சில விஷயத்த நாங்கள் செய்யணும் அப்படின்னு நினைக்கிற போது அப்போ மீனா கிட்ட கேட்குறாங்க, என்னென்ன பண்ணணும், அதுக்கு தான் ஜானுமா இருக்காங்கல்ல, உனக்காக என்ன வேணா பண்ணுவாங்கண்ணே, நான் சொன்னேன்னா போதும் அவங்க எல்லாத்தையும் உனக்காக பண்ணுவாங்க, நீயே அதை நினச்சிலாம் ஃபீல் பண்ணுற, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, உன் பசங்களோட விஷயத்த நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மீனா சொல்கிறாங்க. இருந்தாலும் அவங்க கெட்டலாம் என்னால் கை நீட்ட முடியாதுமா, அவங்களா விருப்பப்பட்டு எது செஞ்சாலும் நான் அதை வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கணேசன் வந்து ரொம்பவே நல்ல ஒரு மாதிரி நம்ம மீனா கிட்ட நடிச்சிட்டு இருக்காரு. இதை தெரியாத நம்ம மீனா ரொம்பவே அப்பாவியாக இருக்காங்க. அப்போ கணேசன் வந்து மீனா கிட்ட சொல்கிறாங்க, நம்ம அப்பாவோட ஒரு பூர்வீக சொத்து இருக்குல்ல, அதை என் பேர் மேலே எழுதி தரியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மீனாவும் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த மாதிரி ஒரு சொத்தே இல்லைன்றத அவங்க யோசிக்காமல் என்ன பண்ணுறாங்கன்னா, சரி நான் அதுக்கு என்ன, உனக்காகவே நான் எழுதி கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது நம்ம கணேசனும் பார்த்தீங்கன்னா அதை பயன்படுத்திக்கிட்டு ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கும் கூட்டிகிட்டு போயிடுறாங்க. அந்த இடத்துல நம்ம சிபியும் வந்துடுறாங்க. சிபி கேட்குறாங்க, ஏன் உங்களுக்கு இந்த அவசரம், எதுக்காக இப்படிலாம் பண்ணிகிட்ருக்கீங்க மாமா, அதான் ஜானு இருக்காங்கல்ல, நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அதை நாங்கள் செய்ய போகிறோம், அதுக்கு ஏன் நீங்கள் சொத்தெல்லாம் விற்கணும் அப்படின்னு சொல்லும் போது, இல்லை மாப்பிள்ளை எனக்கு வந்து என் தங்கச்சி எனக்கு கொடுக்குறேன்னு சொல்லிட்டா அதனால தான் அப்படின்னு சொல்லும்போது அந்த நேரத்தில் நம்ம மீனா என்ன பண்ணுறாங்கன்னா, சரிடா நீ எழுதி கொடுறா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிபி கிட்ட சொல்லிடுறாங்க. அந்த நேரத்தில் நம்ம மீனா ஒரு விஷயத்தை யோசிக்கவே இல்லை. அந்த மாதிரி ஒரு சொத்தே நம்மளுக்கு இல்லையே, அண்ணன் ஏன் இப்படி பண்ணுறாங்கன்றத யோசிக்காமையே கையெழுத்தை போட்டு கொடுத்துட்றாங்க. வீட்டுக்கு போனதை நம்ம தமிழை வந்து வர்ஷினி பார்க்குறாங்க. அப்போ வர்ஷினி வந்து நம்ம தமிழ்கிட்ட பணம் கேட்டதுனால நம்ம தமிழும் வந்து அந்த பணத்தை அவங்களுக்கு கொடுக்குறாங்க.
அங்கே தான் தமிழ் வந்து நம்ம வர்ஷினி கையை பார்த்து நோட் பண்ணுறாங்க. வர்ஷினி இது என்னது கையில் அப்படின்னும் போது, இந்த மாதிரி எங்கள் மாமாவோட தாத்தாவோட பூர்வீக சொத்தை வந்து நாங்கள் எங்கள் அம்மா வந்து மாமாவோட பேருக்கு எழுதி கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லும் போது, அப்போ நம்ம தமிழுக்கு ஒரு டவுட் வந்துடுது நம்ம கணேசன் மேலே. இவர் என்ன காரியம் பண்ணுறாரு அப்படின்றது, ஏதோ ஒரு தப்பு பண்ணுறாரு மட்டும் தெரியுது, ஆனால் என்ன பண்ணுறாருன்னு தெரியல. கூடிய சீக்கிரத்தில் நம்ம அதை கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, சேதுவை கூப்பிட்டு கேட்குறாங்க, உங்கள் தாத்தாவுக்கு ஏதாவது பூர்வீக சொத்து இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி எதுவும் இல்லை தமிழ், அப்படியே இருந்தாலும் ஜனமாக்கு தான் இருக்குது, இங்கே எதுவுமே கிடையாது அப்பாவுக்குன்ட்டு அப்படின்னு சொல்லும்போது, நம்ம தமிழுக்கு அந்த இடத்துல அது ரொம்பவே உறுதியாயிடுது. கணேசன் வந்து ஜனமா விஷயத்தில் தான் ஏதோ பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாம் நம்ம தமிழ் யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது நம்ம சேது கேட்குறாங்க, என்ன தமிழ் யோசிக்கிற? ஒன்றும் இல்லை சேது, நான் சும்மா ஒரு கிளாரிஃபிகேஷனுக்காக தான் கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க. இந்த பக்கம் நம்ம கணேசன் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த சொத்து விஷயத்தை எழுதி வாங்கினதும் இல்லாமல் நம்ம பிரகாஷை வந்து முடிக்கிறதுக்காக ஒரு ஆட்களை ஏற்பாடு பண்ணுறாங்க. அந்த ஆட்கள் பார்த்திங்கன்னா வீட்டில் ஏசி சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஆட்களை வர வைக்கிறாங்க. மீனா என்னென்ன இவங்க யார் அப்படின்னு கேட்குறாங்க. இந்த மாதிரி மாப்பிள்ளையோட ரூமில் வந்து ஏசி ஒர்க் ஆகலை இல்லைம்மா, அதனால தாம்மா ஆட்களை வந்து கூப்பிட்ருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களும் என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம சொன்ன மாதிரி அந்த ஆக்சிஜனில் ஒரு விஷ மருந்தை கலக்கிறாங்க. ஸ்லோ பாய்சன், அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆளை வந்து சாகடிக்கிற ஒரு பாய்சன், அதை கலக்கிறாங்க. ஆனால் நம்ம கணேசனுக்கு அங்கே என்ன இருக்குன்றது தெரியாமல் போயிடுது. நம்ம தமிழ் வந்து அங்கே ஒரு கேமரா வச்சுருக்காங்க. கண்டிப்பாக நம்ம கணேசன் பார்த்திங்கன்னா நடக்கிறத எல்லா விஷயத்தையும் வந்து நம்ம தமிழ் நோட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா பிரகாஷை காப்பாற்ற போகிறதும் நம்ம தமிழ் தான். எதர்ச்சியாக வந்து நம்ம தமிழ் என்ன பண்ணுவாங்கன்னா, கண்டிப்பாக அந்த ஃபோனை எடுத்து பார்ப்பாங்க. ஆல்ரெடி அந்த ஃபோனில் வந்து அந்த கேமராவை ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க. அப்போ எடுத்து பார்க்கும்போது நம்ம கணேசன் பண்ணுற விஷயத்த அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க. கண்டிப்பாக இந்த நேரத்தில் நம்ம கீர்த்தி சடனாக அந்த இடத்துக்கு வராங்க. நான் என்ன இந்த நேரத்தில் வந்திருக்கீங்கன்னு சொல்லிட்டு கணேசன் கேட்க, இல்லை நான் எதர்ச்சியாக இந்த பக்கம் வந்தேன், அதனால் ஒரு வாட்டி ஒரு செக்கப் பண்ணிட்டு போகலான்னு வரும்போது தான் அப்போ கீர்த்தி மூலயமா நம்ம கணேசனை பற்றி உண்மை வந்து எல்லாருக்கும் தெரிய வருது. அப்போ நம்ம கீர்த்தி சொல்கிறாங்க, இந்த மாதிரி ஒரு விஷயத்த நான் இங்கே வைக்கவே இல்லையே, இது யார் வச்சது அப்படின்னு கேட்கும்போது அந்த இடத்துல மீனா ரொம்பவே பதறி போயிடுறாங்க. இது வந்து வீட்டுக்கு ஏசி சரி பண்ணுறதுக்கு தான் ஆட்கள் வந்தாங்க, இது யார் வச்சா எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ரொம்பவே ஷாக் ஆகிடுறாங்க. அப்போ கீர்த்தி சொல்கிறாங்க, அங்கே நடந்த விஷயத்த, ஹாஸ்பிட்டலில் நடந்த விஷயத்த நான் ஆல்ரெடி தமிழ்கிட்ட சொல்லியிருந்தேனே, இவருக்கு ஆல்ரெடி உயிருக்கு ஆபத்தான விஷயம் நடந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேனே அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஜனமா அந்த இடத்துல ரொம்பவே ஷாக் ஆகிடுறாங்க. என்ன சொல்கிறீங்க அப்படின்ட்டு. என்ன சொல்கிறோமா அப்படின்னு சொல்லிட்டு கீர்த்தி கிட்ட கேட்குறாங்க. ஆமாம், இவர் படுக்கையிலேருந்து எந்திரிக்கவே கூடாதுன்னு சொல்லிட்டு தான் இத்தனை நாள் இவர் மெடிசனில் வந்து நிறைய மெடிசனை வந்து கலந்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் தமிழ்கிட்ட ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். அதனால தான் தமிழ் என்ன பண்ணானா, இங்கே எச்சரிக்கையாக இருக்கணும்னு சொல்கிறதுக்காக ஒரு கேமராவை ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது ஜனமா ரொம்பவே ஷாக் ஆகிடுறாங்க. அப்போ தான் நம்ம கணேசன் அந்த இடத்துல மாட்டிக்கிறாங்கன்னே சொல்லலாம். அந்த ஆதாரத்தை எடுத்து எல்லாரும் அந்த வீடியோவை எடுத்து பார்க்கும் போது நம்ம கணேசன் அதில் சிக்கிடுறாரு. அப்போ கணேசன் செய்த எல்லா காரியத்தையும் நம்ம தமிழ் வந்து ஜனமா கிட்ட சொல்கிற மாதிரி இருக்கும். இப்படி மட்டும் கதை போச்சுன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். நம்ம கணேசன் கண்டிப்பாக மாட்டணும். ஆனால் வந்து அந்த சொத்து விஷயத்தில் கணேசன் என்ன பண்ணியிருக்கான் அப்படி கண்டிப்பாக நம்ம தமிழ் தான் கண்டுபிடிக்க போகிறாங்க. ஏன்னா 2வது வாட்டியாக நம்ம கணேசனை பற்றி பார்த்திங்கன்னா நம்ம தமிழுக்கு நல்ல விதமாக படலை. இப்போ அவர் பண்ணுற காரியங்களை பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு விஷயத்த பண்ணுறாரு. ஆனால் ஜனமா சொத்தில் ஏதாவது பண்ணார்னா கண்டிப்பாக தமிழ் சும்மா இருக்க மாட்டாங்க, நம்ம சிபியும் சும்மா இருக்க மாட்டாங்க. சீக்கிரத்தில் நம்ம கணேசனை பற்றி நம்ம தமிழ் வந்து வெளிக்கொண்டு வருவாங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்குது நம்ம பொறுத்திருந்து பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்களோட கமெண்ட்களை என்னோட கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. அப்படியே வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க எல்லாருமே என்னோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு போங்க. தேங்க்யூ.